நடைபெற்ற நாய் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு வகையான நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பாக நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நாய்கள் கண்காட்சியில் தமிழ்நாட்டு இன நாய்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை இனங்களுக்கு மற்றும் பிற வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் செப்பர்ட், கிரேட்டன், பாக்சர், புல்டாக், டால்மேசன், கிரௌட்சன், சைபீரியன், ஹஸ்கி உள்ளிட்ட பல்வேறு வகைகள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. இந்த நாய் கண்காட்சியில் வயது, உடல் அமைப்பு, உயரம், எடை, நாய்களின் ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த நாய்க்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை சென்னையைச் சேர்ந்த சி.வி. சுதர்சன் மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த செல்வி யசோதா ஆகியோர் வழங்கினர். இது குறித்து கண்காட்சியை நடத்தும் ஒருங்கிணைப்பாளர் தனுராய் கூறுகையில், அழிந்து வரும் பல்வேறு வகையான நாய் இனங்களை மீட்கும் முயற்சியாகவும் நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற கண்காட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார். வணக்கங்க. கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப்போடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பியன்ஷிப் டாக் ஷோ இப்போ இங்கே இன்றைக்கி 23rd ஜூன் ஹிந்துஸ்தான் காலேஜோடைய கிரவுண்ட்ஸ் நடக்குதுங்க. இந்த பர்டிகுலர் டேயில் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 200 breeds ஆஃப் டாக்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இங்கே வந்து போட்டியில் கலக்குதுங்க. அங்கே நம்ம இந்தியன் ப்ரீட்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்குது. வேர் ஆல் breeds லைக் ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, நம்ம ப்ரீட்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஹைலைட் ஆகும். இது இல்லாமல் பாஸ்டோரல் ப்ரீட்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ், பெல்ஜியன் மேலினோவா, அப்புறம் கிரேட் டேன்ஸ், மாஸ்டிஃப் ப்ரீட் ஃபேமிலிஸ், ராட்வைலர்ஸ், லேப்ரடார் ரிட்ரீவர்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி இங்கே வந்து ஷோ பண்ணி அவங்க கம்பீட் பண்ணுவாங்க. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் நம்மக்கிட்ட இருக்கிறவர் மிஸ்டர் சி.வி. சுதர்ஷன் இருக்கிறாங்க அண்ட் மிஸ்ஸஸ் யசோதரா. மிஸ்டர் சி.வி. சுதர்ஷன் ஃப்ரம் சென்னை அண்ட் மிஸ்ஸஸ் யசோதரா ஃப்ரம் பெங்களூர். இவங்க வந்து அந்த டாகை வந்து அதனுடைய ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கு எகென்ஸ்டாக ஜட்ஜ் பண்ணி எது அதோடைய பெஸ்ட் டாகோ அதை வந்து ஒவ்வொரு ப்ரீட்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வின்னர்ஸ் வந்து ஃபைனலாக ஒரு டாப் 8 டைட்டிலில் பெஸ்ட் இன் ஷோ டைட்டில்ஸுக்கு கம்பீட் பண்ணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு அது வந்து பெஸ்ட் இன் ஷோ லைனப்பில் வருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் ப்ரீட் வின்னர்ஸ் வரும். ப்ரீட் வின்னர்ஸ் பண்ணால் அந்த குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டில் ப்ரீட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஹர்டிங் ப்ரீட்ஸ், பாஸ்டரல் ப்ரீட்ஸ் எல்லாம் இந்த ஆடு எல்லாம் ஹர்ட் பண்ணுற ப்ரீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த ப்ரீட்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா வந்து கம்பீட் பண்ணி அதில் வந்து குரூப்பில் வந்து ஒரு டாக் செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து திரும்பி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து டாப் 8 டாக்ஸ் செலக்ட் பண்ணி பெஸ்ட் இன் ஷோ லைனப்ஸ் கொடுப்பாங்க. We have around close to 300 dogs that are coming today. மகேஷுங்க, வைஸ் பிரசிடென்ட் மான்செஸ்டர் கென்னல் கிளப்ங்க. இப்போ இந்த நாய் கண்காட்சின்னு பார்க்கும்போது நாங்கள் நடத்துகிறோங்க. இதில் வந்து கடைசியில் வந்து ஒரு 8 நாய் ஃபைனல் லைனப் கிடைக்கிறோம். அந்த நாய்க்கு பரிசு கோப்பைகள் கொடுக்கும். இதுக்கு பணம் எல்லாம் எதுவும் பரிசாக கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி கோயம்புத்தூர், இது மாதிரி இந்தியா பூரா ஜெயிக்கிற நாய் தான் கடைசியில் இந்தியாவில் டாக் ஆஃப் தி இயர்னு வருது. அதுக்கு ஒரு போட்டி வருது. அந்த போட்டி ரொம்ப கடினமான போட்டி. இப்போ சமீபத்தில் அந்த போட்டி நடக்கலை. இனிமேல் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது முதல் கண்காட்சி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. பார்ப்போம் யாரை வெயிட் பண்ணணும். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பெஸ்ட் இன் ஷோ லைனப் வருமா, அப்போ அதில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம்.